நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தாயை பிரிந்து சுற்றிய குட்டி யானையை மீண்டும் தாயுடன் சேர்க்க வனத்துறையினர் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். கேரள மாநிலம் மானந்தவாடி காட்டிக்குளம் பகுதியிலிருந்து யானைகள் கூட்டத்தை விட்டு பிரிந்து வந்த குட்டி யானை அங்கும் இங்குமாய் சுற்றி திரிந்துள்ளது. குட்டி யானைக்கு காலில் சிறிய காயம் இருப்பதை கண்டறிந்த வனத்துறையினர் முதலுதவி சிகிச்சை அளிக்கவும், ஊட்டச்சத்து உணவுகள் மற்றும் மருந்துகள் வழங்கவும் முத்தங்கா யானைகள் காப்பகத்திற்கு கொண்டு சென்றனர். காயம் குணமான பின்பு குட்டி யானையை கூட்டத்துடன் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கிணற்றில் விழுந்து உயிருக்கு போராடிய 3 காட்டு எருமைகள் 7 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டன. மாரண்ட அள்ளியை அடுத்த நல்லாம்பட்டியில் 30 அடி ஆழம் கொண்ட கிணற்றில் 3 காட்டு எருமைகள் விழுந்து சத்தம் போட்டுள்ளன. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சென்ற வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் ஜேசிபி மூலம் கிணற்றின் பக்கவாட்டில் சாய்வு தளம் அமைத்தனர். 7 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் சாய்வு தளம் வழியாக காட்டெருமைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியேறி வனப்பகுதிக்கு சென்றன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பல கோடி மதிப்புள்ள திமிங்கலம் எச்சத்தை கடத்த முயன்றவர் கைது செய்யப்பட்டார். பேருந்து நிலையத்தில் காத்திருந்த கமுதையைச் சேர்ந்த ராஜாராம் என்பவரிடம் சுமார் 4.5 கிலோ எடை கொண்ட திமிங்கலத்தின் எச்சத்தை கைப்பற்றிய வனத்துறையினர் அந்த நபரை கைது செய்தனர். ஆம்பர்கிரிஸ் எனப்படும் கைப்பற்றப்பட்ட திமிங்கலத்தின் எச்சம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ளது என்றும் அதை கடத்த முயன்றவர்களை தேடி வருவதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலையில் குதிரை பொம்மையை கையில் ஏந்தி வெளிநாட்டு பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த வெளிநாட்டு ஆன்மீக பக்தர்கள் ஒன்றாக கூடினர். அவர்கள் மரத்தாலான 3 அடி உயரம் கொண்ட குதிரை பொம்மையை பிரத்யேகமாக தயாரித்து ராஜகோபுரம் அருகே சிறப்பு பூஜைகள் செய்து கையில் ஏந்தி கிரிவலம் சென்றனர். 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவலம் பாதையில் ஆங்காங்கே பல்வேறு லிங்கங்களை தரிசித்து தீபமேற்றி வழிபட்டு அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் இலஞ்சி பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் ஜெர்மனி, ஆஸ்திரியா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாட்டினர் தமிழர்களின் பாரம்பரிய ஆடைகள் அணிந்து பள்ளி மாணவர்களோடு சேர்ந்து பொங்கல் வைத்தனர். மேலும் வெள்ளுப்பாட்டு, கும்மிப்பாட்டு போன்ற கலை நிகழ்ச்சி உள்ளிட்டவையும் வெளிநாட்டினர் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். அப்போது வெளிநாட்டினரின் புகைப்படங்களை பள்ளி மாணவர்கள் தத்ரூபமாக பென்சிலால் வரைந்தனர். விருத்தாச்சலம் நகரமன்ற கூட்டத்தில் 19வது வார்டு கவுன்சிலர் சேகர் புடவை கட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று முழக்கம் எழுப்பியபடி பதாகைகள் ஏந்தி ஆதரவாளர்களுடன் வந்த சேகர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக ஆளுநர் பதவி விலக நகர்மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பெருமாநல்லூரில் ஏடிஎம் மையத்தில் ஏடிஎம் கார்டை மாற்றிக் கொடுத்து நூதன முறையில் மோசடி செய்த வடமாநில இளைஞர்கள் 2 வரை போலீசார் கைது செய்தனர். மீனாட்சி நகர் கணக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த துரைசாமி தனது மனைவியின் பெயரில் டெபாசிட் செய்ய பெருமாநல்லூரில் உள்ள ஏடிஎம் மையத்திற்கு சென்றார். அங்கு மெஷினை ஆபரேட்டிங் செய்ய துரைசாமி தடுமாறியதை கண்ட அங்கிருந்த நபர்கள் 2 தாங்கள் உதவுவதாக தெரிவித்துள்ளனர். பின்னர் துரைசாமி வீடு திரும்பிய போது வங்கியிலிருந்து 40,000 ரூபாய் மற்றும் கோபியில் உள்ள நகை கடையில் 64,500 ரூபாய் நகை வாங்கப்பட்டதாக குறுந்தகவல் வந்ததால் மோசடி குறித்து வங்கியில் முறையிட்டதுடன் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார். இதன் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் பீகார் மாநிலம் சந்த்சரையா கிராமத்தைச் சேர்ந்த மனோஜ்குமார், சஹானி மற்றும் மன்சூர் ஆலம் ஆகிய 2 வரை கைது செய்து நகை மற்றும் பணத்தை மீட்டு அவிநாசி சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் இருந்த 2 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். காரின் முன்பகுதி பலத்த சேதமடைந்தது. காருக்குள் மது பாட்டில்கள் இருந்ததால் குடிபோதையில் விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்று போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக காரில் வந்த 2வரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சந்தை சந்திப்பு பகுதியில் நிகழ்ந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நிலமற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கக் கோரி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கம்யூனிஸ்ட் கட்சியினர் தர்ணா போராட்டம் நடத்தினர். அங்கு வந்த போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். மனுக்களை உடனடியாக ஆய்வு செய்த அவர் தகுதியுள்ள 11 பயனாளிகளுக்கு உடனடியாக பட்டா வழங்க உத்தரவு பிறப்பித்து ஆவணங்களை வழங்கினார். மேலும் உள்ள மனுக்கள் குறித்து விரைந்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டாட்சியர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த ஆதரவற்ற 70 வயது முதியவரை மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 70 வயது முதியவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். திருமணம் ஆகாத இவரை பராமரிக்க யாரும் இல்லாததால் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்து உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த முதியவரால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று நினைத்த மருத்துவமனை நிர்வாகம் உடல் நடுங்கிக் கொண்டிருக்கும் அவரை வார்டில் இருந்து தூக்கி வந்து மருத்துவமனை வளாகத்தில் மண் தரையில் விட்டு சென்றுள்ளனர். மனிதாபிமானம் இல்லாத நிலையில் நடந்து கொண்ட மருத்துவமனை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஆந்திராவில் இருந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வழியாக கேரளாவுக்கு மாடுகளை ஏற்றிச் சென்ற வாகனங்களை போலீசார் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். கேரளாவுக்கு விற்பனைக்காகவும் இறைச்சிக்காகவும் மாடுகள் ஏற்றிச் செல்லப்பட்ட நிலையில் விதிகளை மீறி அதிக அளவில் மாடுகளை ஏற்றிச் சென்றதாக லாரிகள் மற்றும் மினி வேன்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து மீண்டும் அவற்றை ஆந்திராவுக்கே போலீசார் திருப்பி அனுப்பி வைத்தனர். நெய்வேலியில் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ராட்சத இயந்திரம் அங்குலமாக நகர்ந்து சென்றதை ஏராளமான பொதுமக்கள் அதிசயமாக வேடிக்கை பார்த்தனர். NLC 1வது சுரங்கத்தில் இருந்த இந்த இயந்திரம் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 2வது சுரங்கத்திற்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ராட்சத இயந்திரம் வெளியேறி ரயில்வே கேட் அருகே அங்குலமாக ஊர்ந்து சென்றது. இதனை காண அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரயில்வே பாதையில் ரயில்கள் நிறுத்தப்பட்டு மின்சார உயர்கள் துண்டிக்கப்பட்டன. 10 கிலோமீட்டர் தொலைவை முழுமையாக கடந்து 2வது சுரங்கத்தை அடைய 3 நாளாகும் என்று கூறப்படுகிறது.